வணக்கம். தற்குறி இந்த சொல்லாடல அகில உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை பக்கா மாஸ் கட்சியையும் அந்த கட்சியோட வெட்டி தலைவன் தான் சேரும். ஏன்னா மிக அண்மையில் ஒரு நிகழ்வு, ஒரு நீதிபதி பேசுகிறப்ப தற்குறிங்கிற வார்த்தையை பயன்படுத்த உடனே கூட்டத்துக்குள்ள சலசலப்பு. இவர் தாவேக்கா பற்றி தான் பேசுறாரா அப்படின்ட்டு. ஏன்னா தற்குறினா தாவேக்கா, தாவேக்கான தற்குறிங்கிற மாதிரி தாவேக்காவோட செயல்பாடுகள் அமைஞ்சு போச்சு. இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகளை சொல்கிறதுக்கு மற்ற கட்சிக்காரங்க தம்பிகள்பாங்க. அதே போல் திமுக அப்படின்னா உடன்பிறப்புகள், ஊப்பிக்கள். அதிமுக ராராக்கள், ரத்தத்தின் ரத்தங்கள். பாஜக சங்கிகள். அதே போல் தாவேக்கானா தற்குறிகள். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அடிப்படையில் இந்த தற்குறிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி எனக்கு முதல்ல தயக்கம் இருந்துச்சு, ஒரு நெருடல் இருந்துச்சு. ஏன்னா தொடக்க நிலையில் படிப்பறிவு இல்லாத, எழுத்தறிவு இல்லாத உழைக்கும் மக்களை சொல்கிறதுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அதே போல் ஒருத்தரோட அறியாமையை சொல்லி நம்ம எப்படி எள்ளி நகையாட முடியும், அதை எப்படி நம்ம கிண்டல் பண்ண முடியுங்கிற கேள்வி வந்துச்சு. ஆனால் அதுக்கும் பிறகு இந்த வார்த்தை நிகழ்காலத்தில் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு உணர்ந்துட்டேன். அதாவது எதுவுமே தெரியாமல், எதையுமே அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல், தனக்கு தான் எல்லாமே தெரியும்னு அதி மேதாவி போல அளப்பறை கூட்டுறாங்க இல்லை, அவங்கள குறிக்க பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை தற்குறி. இப்போ இந்த தற்குறிங்கிற வார்த்தையை எப்படி எங்களை நோக்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்ன விஜய் நேற்றைய தினம் காஞ்சிபுரத்தில் நடந்த மக்கள் சந்திப்பில் 26 நிமிஷம் பேசினாப்புல. ஒரு கட்டத்தில் நாங்கள் தான் தற்குறி அப்படின்னு ஒத்துக்கவும் செஞ்சுட்டார். அவரோட பேச்சே அவ்வளவு தற்குறித்தனமாக இருந்துச்சு. விஜயோட பேச்சோட வடிவம் எல்லாருக்கும் தெரியும். எந்தெந்த ஊருக்கு போகிறாரோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசுவார். அந்த ஊரில் புகழ்பெற்றதை பேசுவார், பிரபலமானதை பேசுவார். இப்போ தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சாவூருக்கு போனார வச்சுக்கோங்க, அங்கே தலையாட்டி பொம்மை ஃபேமஸ்ஸு அப்படின்னு பார்ப்பல. இப்போ திருநெல்வேலி போனால் அங்கே அல்வா ஃபேமஸ்ன்னு பார்ப்பல. மணப்பாறை போனால் முறுக்கு ஃபேமஸ்னு அந்த ஊருக்காரங்களுக்கே போய் சொல்லுவாப்புல. அப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனைகளை ஒரு 2 வரி அப்படியே தொட்டுட்டு போவாப்புல. இந்த பேச்சும் அவ்வாறு தான் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த A4 தாளில் எழுதி கொடுத்ததை அப்படியே ஒப்பிச்சாப்புல. ஆனால் தவறையும் கூட சமகால பிரச்சனைகளை அவர் பேசலை. என்ன சமகாலத்தில் பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டால் SIR ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிற சிக்கல். களத்தில் அவ்வளவு எதிரொலிக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிக்கிறாங்க. வாக்குரிமை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக தள்ளுது, இது ஜனநாயக படுகொலைன்னு எல்லா கட்சிகளும், அதிமுக பாஜக தவிர்த்துட்டு எல்லா கட்சிகளும் பேசுது. அந்த ஜனநாயக படுகொலை அரங்கேற்றக்கூடிய பாஜக குறித்து காட்டமான மொழி நடையில் ஏதாவது பேசுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா 26 நிமிஷத்தில் பாஜக இல்லை, பான்னே வாயை திறக்கலை. பாஜக அப்படின்னு அவர் வாயே திறக்கலை. அதே போல் பார்த்தீங்கன்னா டெல்லி செங்கோட்டையில் வெடிகுண்டு வெடிக்குது, தற்கொலைப்படை தாக்குதல், 15 பேர் இறந்து போகிறாங்க. அதில் எந்த செங்கோட்டையில் நின்றுட்டு கொடியேற்றிட்டு தேச பாதுகாப்பு, தேச நலன் என்று மோடி முழங்குவாரோ அதுக்கு அருகாமையிலே தற்கொலைப்படை தாக்குதல். அப்போ உளவுத்துறை என்ன பண்ணுது, உள்துறை அமைச்சர் என்ன பண்ணுதுங்கிற பிரதானமான கேள்வியை மோடியை நோக்கி எழுப்பார் என்று பார்த்தா எழுப்பலை. அப்புறம் கோயம்புத்தூர் போன்ற இடங்களுக்கு மெட்ரோவை புறக்கணிச்சிருக்கு பாஜக. அந்த மெட்ரோவே வேண்டாங்கிறது நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு. ஆனால் இதில் தாவேக்கான நிலைப்பாடு என்ன, பாஜக வஞ்சிக்கிறதா உணர்றாரா, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அது குறித்தும் பேசலை. அப்போ மிக கவனமாக பாஜக குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் கடந்து போகிறாரு. நீங்கள் இன்னும் கவனித்து பார்த்தா தெரியும், கரூர் மரணங்களுக்கு பிறகு பாஜகவை விமர்சிப்பதை முழுவதுமாக தவிர்க்க தொடங்கிவிட்டது தாவேக்கா. இப்போ இன்னைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிற சமயத்தில் சிபிஐ விசாரணைக்கு புஷி ஆனந்த், நிர்மல்குமார் போன்றவங்க ஆஜராகிறாங்க அப்படிங்கிற செய்தியை படிக்கிறோம். அப்போ வழக்கு சிபிஐட்ட போயிடுச்சு. இவங்க நீதி வெல்லும் அப்படின்னு இவங்க ட்வீட் போடலாம். ஆனால் பாஜக விஷயத்தில் இனி அடக்கி தான் வாசிப்பாங்க. SIRக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாருல விஜய், 8 இடங்களில் திமுக பேசுறாரு, 2 இடங்களில் பாஜக பேசுறாரு. 8 இடங்களில் திமுக பேசுங்க, பிரச்சனை இல்லை. 14 இடங்களில் பாஜக பேசணும், ஆனால் பேசலை. ஏன்னா பயம். அப்போ பாஜக குறித்து எந்த வார்த்தையும் இந்த 26 நிமிஷத்தில் பேசலை. அதை கடந்து நான் கூட விவாதங்களில் பேசுகிறப்ப நண்பன் லயலா மணிட்டான் பேசுகிறப்ப 2021 ஆதவ அர்ஜுனா விஜய் மிதிவண்டி ஓட்டிட்டு போய்
திமுகவுக்கு ஓட்டு கட்டதா சொன்னாரே அப்படிங்கிறப்ப அவர் ஏதாவது வாய்க்கு வந்ததை சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு ஆதவர்ஜுனாவோட கருத்தை வந்து நண்பன் லயலாமணி மறுத்தார். இப்போ நேற்றைய தினம் பார்க்குறப்ப நம்பி ஓட்டு போட வச்சு ஏமாத்திட்டாங்க, நானும் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறாப்புல. யாரு? திமுகவுக்கு விஜய் ஓட்டு போட்டு விட்டதாக விஜயே நேற்றைய மேடையில் ஒத்துக்கிட்டார், நம்பி ஓட்டு போட வச்சுட்டாங்கன்ட்டு. அதே போல் போன மேடையில் விஜய் பேசினார், 1969க்கு பிறகு, அதாவது அண்ணாவோட மறைவுக்கு பிறகு கருணாநிதி தலைமையில் திமுக வந்த பிறகு திமுக மோசமாகி விட்டதுங்கிறார். 1969க்கு பிறகான காலத்தில் இப்போது வரைக்கும் திமுகவோட தலைமை மோசமாக இருக்குன்னா 2021 திமுகவுக்கு ஏன் விஜய் வாக்கு செலுத்தினார்? இதுதான் பிரதானமான கேள்வி. அப்புறம் பேசுகிறப்ப சொல்கிறாரு, நம்ம மக்களை நோக்கி போகிறோம், அண்ணாவோட கூற்றுப்படி மக்களை நோக்கி போகிறோங்கிறாப்புல. இவர் எப்போ மக்களை நோக்கி போனார்? எல்லாரையும் தான் இருக்கிற இடத்துக்கு வர வைக்கிறாப்புல. மக்களிடம் செல் அப்படிங்கிற கூற்று, அண்ணாவோட கூற்று, அந்த கூற்றை மறந்துட்டாப்புல. மறந்துட்டு அண்ணாவை யார் மறந்துட்டா தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே தாளை பார்க்குறாரு. அண்ணாவை யார் மறந்துட்டான்னா திமுக இல்லை அதிமுக தான் சொல்லணும். அதே மறந்துட்டார். அதே மறந்துட்டு தாளை பார்க்குறாப்புல, அண்ணாவை மறந்து யார் தெரியுமா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து எங்களை பார்த்து கொள்கை இல்லைன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு ஏன் கொள்கை இல்லை, எங்கள்கிட்ட கொள்கைகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சமூக நீதி கிடைக்கணும்னு சொல்கிறோம், அது கொள்கை இல்லையா? அப்புறம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு கேட்குறோம், இது கொள்கை இல்லையா? அப்போ வந்து வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றம் போனோம், அது கொள்கை இல்லையாங்கிறார். இது எப்படிங்க கொள்கையாக இருக்க முடியும்? இதெல்லாம் என்ன சொல்கிறது? வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை வந்து நீங்கள் எதுக்குறீங்கன்னா அது ஒரு நிலைப்பாடு, ஒரு செயல்பாடு. சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது சமூக நீதிக்கான ஒரு அடித்தளம், ஒரு செயல்பாடு, ஒரு ஆதரவான நிலைப்பாடு. இது எப்படி கொள்கையாக இருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கொள்கைன்னு விக்கிரவாண்டி மாநாட்டில் அறிவித்ததே வேற, மத சார்பற்ற சமூக நீதி. நீங்கள் சமூக நீதியில் வந்து மத சார்பு சமூக நீதி இருக்கா, மத சார்பு இல்லாத சமூக நீதி இருக்கான்னு தெரியல, ரெண்டா பிரிக்க முடியுமான்னு தெரியல. அம்பேத்கரோ இல்லை பெரியார் இவராவோ மத சார்பற்ற சமூக நீதிங்கிற சொல்லாடல பயன்படுத்தலை, ஆனால் இவர் பயன்படுத்தார். அப்போ அந்த மேடையில் எங்கள் கோட்பாடு, எங்கள் கொள்கை மத சார்பற்ற சமூக நீதியும் பேசியிருக்கலாம், மறந்துட்டார். மறந்துட்டு நாங்கள் வந்து அதுக்கு பேசணும், இதுக்கு பேசணும், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம்னு கடைசி வரைக்கும் கொள்கைனாலே என்னன்னு தெரியல. அதாவது அவங்களுக்கு கொள்கை தெரியலங்கிறத தாண்டி கொள்கைன்னா என்னன்னே தெரியல. அதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னோம்னு, பிறப்போக்கும் எல்லா உயிருக்குங்கிறது வள்ளுவனோட குரல், அதை சுருக்கி சொல்றீங்க. அதை நாம் தமிழர் கட்சி தாவேக்காக முன்பாக மேடைகளில் முழக்கமாக வச்சிருக்கு. கட்சியோட உறுப்பினர் அட்டையில் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் போட்டிருக்கோம். நீங்கள் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றீங்க, ஆனால் செயல்பாட்டு வடிவத்தில் எதுவுமே இல்லையே. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து அனைத்து உயிர்களுக்கும் அரசியல் பண்ணுறோம், எல்லா உயிர்களுக்குமான அரசியலை பேசுகிறோம். நீங்கள் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிவிட்டு அப்படி ஒன்றும் நீங்கள் பேசவே தெரியலையே. அப்புறம் நிறையா சொல்கிறப்ப அப்புறம் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியே சிஏஏவுக்கு எதிராக நாங்கள் வந்து போராடினோம், நாங்கள் வந்து எதிர்த்தோம் அப்படிங்கிறாப்புல. சிஏஏ வந்து அந்த சட்ட முன்வரைவு எப்போ கொண்டு வரப்படுதுன்னா 2020ஆம் ஆண்டு கொண்டு வரப்படுது அமித்ஷாவோட. அன்னைக்கு நாடு முழுக்க இதுக்கு எதிராக போராட்டங்கள், இந்தியா முழுக்க. ஷாஹின் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல, ஷாஹின் பார்க்னு எல்லா ஊர்லேயும் தொடங்கி எல்லா ஊர்லேயும் போராட்டம், பொதுக்கூட்டம், கண்டன பதிவுகள் நடக்குது. அந்த ஷாஹின் பார்க் கூட்டங்களில் அண்ணன் சீமான் பல இடங்களில் பங்கேற்று பேசுகிறாங்க. பேசுறதுக்காக அண்ணன் சீமான் மீது தேச துரோக வழக்கு கூட போடப்படுது. அப்படி தமிழ்நாடு முழுக்க ஷாஹின் பார்க் கூட்டம் நடந்தப்ப அந்த ஷாஹின் பார்க் கூட்டங்களில் விஜய் கலந்து கொள்ள வேண்டாம், அந்த கூட்டங்களை வரவேற்கிறோம், இந்த சிஏஏவை எதிர்க்கிறோம் அப்படின்னு 2020ஆம் ஆண்டு அன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இல்லை, விஜய் மக்கள் இயக்கம் இருந்துச்சு. விஜய் மக்கள் இயக்கம் ஏதாவது அறிக்கை கொடுத்துச்சா? விஜய் ஏதாவது அறிக்கை கொடுத்தாரா? இல்லை புஷியானது எங்கேயாவது வாய் தந்து பேசினாரா? அப்படி எதுவுமே இல்லை. இவங்க எப்போ பேசினாங்கன்னா 2024ஆம் ஆண்டு மார்ச் 12 அன்னைக்கு சிஏஏவுக்கு எதிராக ஒரு அறிக்கையை வந்து சடங்குக்கு விஜய் கொடுத்தார். பிப்ரவரி 4ஆம் தேதி கட்சி, பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி தொடங்கப்படுது, மார்ச் 12ஆம் தேதி அறிக்கை. அப்போ கட்சி தொடங்கிய பிறகு தான் விஜய் வந்து சிஏஏவுக்கு எதிராக அறிக்கை கொடுத்தார். ஆனால் அதுவுமே தெரியாமல் அடிச்சு விடுறாரு. கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் சிஏஏவை எழுத்தோம் அப்படின்னு. அப்போ எழுதி கொடுத்தவன் என்னமா எழுதி தர்றேன், உங்களுக்கு அது கூடவா தெரியாது சிஏஏ எப்போ வந்துச்சு, நாம் எப்போ எழுத்தோம், நம்ம எப்போ அறிக்கை கொடுத்தோம்னு? அப்புறம் சொல்கிறாப்புல கரூர் சிக்கலை சொல்லிவிட்டு நான் அப்புறமா பேசுகிறேன்ட்டார். எப்பறமா பேச போகிறீங்க? கரூர் மரணங்கள், அந்த மரணங்கள் ஏற்படுத்திய தாக்கம், அந்த வலி, அந்த வேதனை விஜயோடைய பேச்சில் துளி அளவு கூட தென்படலை. இதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழு கூட்டமாக இருக்கட்டும், இந்த கூட்டமாக இருக்கட்டும்,
அந்த கரூர் மரணங்களுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்று வருந்துறேன், மன்னிப்பு கேட்குறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால் அந்த மரணங்கள் நிகழ்ந்துருச்சு, நானும் ஒரு விதத்தில் ஒரு காரணம் ஆயிட்டேன். அதுக்காக குற்ற உணர்ச்சியில் நான் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறேன், மக்கள்கிட்ட பகிரங்க மன்னிப்பு கோர்றேன், அந்த குடும்பத்துக்கு முழு ஆதரவாக நான் நிற்பேன், தமிழக வெற்றி கழகம் நிற்கும் அப்படின்னு எங்கேயும் பேசல. இப்போ இதில் கரூர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. தாவேகா சர்வ விவாதங்களில் பங்கேற்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கரூர் மரணத்தை பேசி எங்களை வேற எதுவும் பேச விடாம மடைமாற்றம் பண்ணுறாங்க. அது பழைய புண், அதையே திரும்ப திரும்ப சொரிஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு. 41 பேர் இறந்து போயிருக்காங்க. எப்போ? 10-15 வருஷத்துக்கு முடியல, வெறும் 2 மாதத்துக்கு முன்னாடி, செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி. ஆனால் அதுவே எங்களுக்கு அறுத பழைய செய்தி ஆயிடுச்சு. அது பழைய புண்ணா, அதை பேசக்கூடாதான். அதை பேசினா இவங்களை முடக்கிறாங்களாம். என்ன குரூரத்தனம், என்ன கேவலமான சிந்தனை. அந்த மரணங்களுக்கு நீதி கிடைக்கல, ஆனா அதுக்குள்ள அதை மறந்துவோ, அதை கடந்துவோ, அதை பேசி எங்களை அவனே நிறுத்தாதங்கிறாங்க. அவர் கட்சியின் தலைவர் அப்புறமா பேசுங்க. அப்படி எப்பறமா பேச போறீங்க? கரூர் மரணங்கள் நிகழ்ந்து 24 நாட்கள் வீட்டை விட்டு வரல. அதுக்கு பிறகு இங்க மாமல்லபுரத்தில் போய் காலில் கையில் விழுந்து அழுததா ஒரு செய்தி பரப்பப்பட்டுச்சு. அப்புறம் ஒரு பொதுக்குழு முடிஞ்ச பிறகு இப்போ ஒரு மக்கள் சந்திப்பு. எதுலையும் கரூர் மரணங்களை பற்றி ஒரு தலைமை பண்போடு ஒரு தலைவனாக நீங்க பொறுப்பேற்று பேச சொல்லல. அப்புறம் என்ன சொல்றாப்புல, நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு பைக்கு தருவோம், கார் தான் லட்சியம், காரு பொருளாதார சிக்கல் காரணமா பைக்கு தருவோங்கிறாப்புல. இன்னைக்கு சுற்றுச்சூழல் தொடர்பான அந்த வாத பிரதிவாதங்கள் உலகம் முழுக்க போய்கிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்க, பொது போக்குவரத்தை நோக்கி போங்க, தனிநபர் போக்குவரத்தை குறைங்க, அதாவது ஒருத்தரோட பயன்பாட்டுக்காக காரை பயன்படுத்தாதீங்க, நீங்க பொது போக்குவரத்துல தொடர் வண்டியிலையோ இல்ல பேருந்துலையோ பயணிச்சா அந்த எரிபொருள் பயன்பாடு குறையும், அப்ப சுற்றுச்சூழல் சீரழிவு குறையும் அப்படின்னு பொது போக்குவரத்தை நோக்கி மேலை நாடுகள் கொண்டு போகுது. இப்ப ஏறக்குறைய ஒரு 70 விழுக்காடு வீடுகளில் 70-60 விழுக்காடு கூட வச்சுக்கலாம், வீடுகளில் இருசக்கர வாகனம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இவர் இருசக்கர வாகனம் தருவேங்கிறாப்புல, அதுக்கு எப்படி 2 கோடியோ என்னமோ குடும்ப அடையாள அட்டைன்னு வச்சுக்கிட்டா கூட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலில், நிதி நெருக்கடியில் 8 லட்சம் கோடி கடனில் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியல. அப்புறம் எல்லோருக்கும் வீடு அப்படிங்கிறாப்புல, அதையும் எப்படி செயல்படுத்த போறான்னு தெரியல. அப்புறம் வீட்டில் ஒருத்தர் பட்டதாரியாக இருக்கணுங்கிறாப்புல. அது உண்மையிலே அது எப்படி சொல்றது, இனி வரக்கூடிய தலைமுறையில் எல்லோரும் படிச்சுக்கணுங்கிறது தான் சரியா இருக்குமே ஒழிய ஒருத்தராவதுங்கிற அந்த சொல்லாடல நமக்கு உடன்பாடு இல்லை. அப்புறம் சொல்றாப்புல, நான் நல்லது மட்டும் தான் பண்ண வந்திருக்கேன், எனக்கு எந்த அஜெண்டாவும் இல்லைங்கிறாப்புல. என்ன நல்லதை பண்ணி கிழிக்க போறீங்க? உங்களுக்கு அந்த முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்து எந்திரிக்கணும், அவ்வளவுதானே. உதயநிதிக்கு உங்களுக்குமான தனிப்பட்ட ஈகோ வார். அது என்ன ஈகோ வார்னு நம்மளால சொல்ல முடியல, அந்த கேவலங்கட்ட கதையை நம்மளால சொல்ல முடியல, அதுதான் உண்மை. மற்றபடி திமுகவோட கோட்பாட்டு ரீதியாவோ கொள்கை ரீதியாவோ இல்லை அவங்க செய்யக்கூடிய அராஜகத்தின் அடிப்படையிலையோ தாவேக எதிர்க்கல, முழுக்க தனிப்பட்ட ஈகோ பிரச்சனை தான் காரணம். அப்புறம் சொல்றாரு, சும்மா சொல்ல மாட்டேன், இந்த விஜய் சும்மா சொல்ல மாட்டான், சொன்னா செய்யாம விட மாட்டான். எந்த படத்தை வசனமா இருக்கும்? அப்புறம் ஏன்டா இந்த விஜயை தொட்டிங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வைப்பேன். விஜயையும் விஜய் சார்ந்தவங்களையும் ஏன் தொட்டோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படிங்கிறாப்புல. இந்த வேட்டைக்காரன் படத்தில் வரும்ல, உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா, வேற வேட்டைக்காரன் தாண்டா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம். ஜனநாயக படத்தில் வர வசனமா இல்லை ஜனநாயக படத்தில் இந்த வசனம் பூரா வேண்டாம் அப்படின்னு ஜனநாயக படத்தில் கழிச்சு கட்டின வசனத்தை பூரா நம்ம தள்ள கட்டுறாரான்னு தெரியல, அடிச்சு விடுறாப்புல. என்னன்னா விஜய் பின்னாடி தண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டம் முழுக்க திரைப்படத்துக்குள்ள பார்க்கக்கூடிய விஜய் திரைப்படத்துக்குள்ள சாதனை பண்ணுவாரு, சாகசம் பண்ணுவாரு, ஆளும் வர்க்கத்தை எதிர்ப்பாரு, சண்டை போடுவாரு, 1000 பேரை அடிச்சு விரட்டுவாருங்கிற அந்த விஜய் இருக்காருல்ல திரைப்படத்துக்குள்ள, அந்த விஜயோட தொடர்ச்சியா தான் இந்த விஜயை பார்க்கிறேன். இந்த விஜய் ஒரு தொடை நடுங்கி இவர் ஒரு பயந்தாங்குடிக்கிறது நமக்கு தெரியும். அப்ப அந்த விஜயோட தொடர்ச்சியா இந்த விஜயை பார்க்குறப்ப திரைப்படத்தில் எப்படி பேசுவாரோ அதே போல பொதுக்கூட்ட மேடைகளை இல்லை அரங்க கூட்ட மேடைகளை பயன்படுத்தார். அப்படியே திரைப்படத்தில் பேசுற மாதிரி பேசுறார். இவங்க சினிமா விட்டு இப்போ வரைக்கும் வெளில வரல. அதில் ஜனநாயகம் படத்தில் இந்த தளபதி கச்சேரியா கருமாதியா ஒரு பாட்டு வந்துச்சுல்ல,
அந்த பாட்டில் வந்து பிளாஸ்ட்னு ஒரு வார்த்தை வரும்ல, அதையும் அந்த மேடையில் பயன்படுத்தார். ஜனநாயகன் படத்துக்கு இப்போவே ப்ரொமோஷனை வந்து விஜய் தொடங்கிட்டார். அப்புறம் வந்து நடிகன்னு சொன்னாங்க, கூத்தாடின்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் நடிகன் சொன்னாங்க, கூத்தாடின்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் நடிகன் கூத்தாடின்னு சொன்னது யார் சொன்னா? உங்களோட இன்னொரு கொள்கையை வழிகாட்டி கொள்கை தலைவர் காமராசன் சொல்லியிருக்காரு. அதே போல பெரியார் இவரான்னு சொல்லியிருக்காரு. அப்ப பெரியார் இவரை நோக்கி காமராசர் நோக்கி பெருந்தலைவர் காமராசர் நோக்கி விமர்சனம் வைக்க போறீங்களா? அப்புறம் இந்த சொல்றாருல, ஏண்டா இந்த விஜயை தொட்டோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு. எனக்கு அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இவ்வளவு வீராதி வீரராக சூராதி சுரராக ரோசமும் கோபமும் கொண்ட விஜய் 2011 அதிமுகவுக்கு ஆதரவாக வேலை செஞ்சு அதிமுக ஆட்சிக்கு வர அணிலா செயல்பட்டார். எல்லாருக்கும் தெரியும். அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு 2011. 2014 தலைவா படத்துக்கு பெரிய நெருக்கடி. டைம் டு லீடுங்கிற அந்த துணை தலைப்பு அதை வச்சதுக்காக அந்த படத்தை ஓட விடல. அப்ப அந்த சமயத்துல இந்த வீராதி வீர சூராதி சூர விஜய் வந்து இதே போல கோபத்தோட ரோசத்தோட இந்த விஜய் பேச மாட்டான், பேசினானா சரியா விடமாட்டான், ஏண்டா இந்த விஜயை தொட்டிங்க அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவேசமா பேசிப்பார்ல. ஏன் பேசலை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் புதுதாக இருக்கு. அப்புறம் கடைசியா சொல்றாப்புல, எங்களை தற்கொலைன்னு சொல்றாங்க, என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு. இவ்வளவுதான் பேசுனதை பார்த்தாலே நீங்க தற்கொலைங்கிறது முழுதுமாக நிரூபிக்கப்பட்டுரும். நாங்கள் தற்கொலை இல்லை, நாங்கள் வந்து ஆச்சரியக்குறி. எப்படி ஆச்சரியக்குறி? மாற்றத்துக்கான அறிகுறி. இந்த ஒரு படத்தில் ஏன் பாரு சூசை, நான் திங்கிறது தோசை, நான் போட போகிறேன் பூசம்பார். அந்த மாதிரி தற்குறி, ஆச்சரியக்குறி, அறிகுறி யாரை எழுதி தர்றா? அதெல்லாம் யார் எழுதி தர்றா? அவரே சொல்றாரு, நாங்கள் தற்குறினா இந்த தற்குறிகள்லாம் சேர்ந்து தான் உங்களோட அரசியல் எங்கே இருக்குன்னு தேடுற அளவுக்கு, விடை தெரியாத அளவுக்கு உங்கள் அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க போகிறோம். எப்படி? இந்த தற்குறிகள்லாம் சேர்ந்து உங்கள் அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க போகிறேங்கிறாப்புல. அப்போ தற்குறிங்கிறத அவரே ஒத்துக்கிட்டாப்புல அவரோட பேச்சில். அப்போ கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அவரே தற்குறின்னு ஒத்துக்கிட்டார். முதல்ல ஏன் தற்குறின்னு சொல்கிறீங்கன்னு ஆரம்பிச்சு, அப்போ தற்குறின்னு ஒத்துக்கிட்டு, அப்புறம் நாங்கள் தற்குறி இல்லைன்னு சொல்லி ஒட்டு மொத்தத்தில் அந்த பேச்சே தற்குறித்தனமாக தான் இருந்துச்சு. அதில் விஜய் வந்து பேச போகிறாரு நாளைக்கு அப்படின்னோடனே தாவேக்காவை சேர்ந்த ஒரு நண்பர், நெருங்கிய நண்பர், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப, உங்கள் தலைவர் நாளைக்கு செம்மையாக கண்டனம் கொடுப்பாரு அப்படின்னு. ஆனால் வந்து இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னாப்புல. ஆனால் அந்த பேச்சை பார்க்குறப்ப பேச்சு முழுக்க கண்டென்ட் தான். இதில் விஜய் குறை சொல்லி என்ன பண்ணுறது? இந்த பேச்சை எவன் எழுதி கொடுத்தானோ அவனை தான் சொல்லணும்.